மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்தால் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும், ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்ருந்தோம். ஆனால் வந்து மல்லிக்கே வந்து ஆபத்தாக முடிகிற மாதிரி இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அப்படியான ஒரு விஷயந்தான் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு. என்ன அப்படின்னா, விஜய் வந்ததுமே என்ன பிரச்சனை போயிட்டுருக்குங்க, என்ன யாரை கேட்டாலும் ஒரு ஒழுங்காக பதில் சொல்ல மாட்டேன்றீங்க, வந்து பேசிக்கலான்றீங்க, அப்புறம் பேசிக்கலான்றீங்க, என்ன தான் இங்கே பிரச்சனை நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது தாண்டா வாய்ப்பு, இதை விட்டால் வந்து மல்லியை விரட்டுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா வந்து இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லி நான் அவங்களோட மொத்த நடிப்பு திறமையும் வந்து இங்கே இறக்கி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, இவ என்னை சுடர் சுடர்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கா விஜய். அது மட்டும் இல்லாமல் என்னை இவ ரொம்ப டார்ச்சர் பண்ணுறா, எனக்கு அப்படியே வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, என்னால் வந்து எந்த இதுலையுமே இருக்க முடியல, அவள் இந்த வீட்டில் இருப்பான்னா நான் இனிமேல் இந்த வீட்டில் நான் இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னலாம் வந்து நடிப்பை போட்டு கொட்டிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் எங்கேயோ வந்து பிச்சைக்காரி மாதிரி வந்து யாருக்கிட்டேயும் நான் அடிமையாக தான் இருந்தேன்னு நீங்கள் தான் வந்து கூட்டிகிட்டு வந்தீங்க, இப்போ என்னை குணப்படுத்தியிருக்கீங்க, இவ்வளவும் பண்ணதும் நீங்கள் தான், இப்போ நீங்களே இப்படி பண்ணுறீங்க, என்னை திரும்பவும் வந்து அங்கேயே கொண்டு போய் விட்டுருங்க, நான் அங்கேயே இருக்கேன், அங்கேயாச்சும் நான் வந்து நிம்மதியாக இருப்பேன்ல அப்படின்னெல்லாம் வந்து இல்லாத சீனெல்லாம் வந்து போட்டுட்ருக்காங்க. விஜயும் வந்து மொத்த கோபத்தையும் வந்து மல்லி மேலே காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நீ கொஞ்ச நேரம் இரு ரேணுகா, இதை தான் பேசுகிறதுக்காக தானே நான் வந்திருக்கேன், நான் முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசிட்டு விஜய் வந்து மொத்தமாக வந்து மல்லி பக்கம் திரும்பிட்டாரு. மல்லி நீ எதுக்காக வந்து இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக புரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஆஷாவும் கோபமாகவும் வந்து பேசிகிட்டு இருக்காரு. என்னடா விஜய் வந்து இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு வந்து நமக்கே வந்து தோணுச்சு. ஆனால் வந்து விஜய் பண்ணுறது ரொம்ப ஓவராக இருக்குது. அதாவது வந்து மல்லி எது பண்ணாலும் வந்து ஒரு காரணம் இருக்கும் அப்படின்ட்டு வந்து விஜய் வந்து ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லி தெரியல. அது மட்டும் இல்லாமல் மல்லி வந்து ரொம்ப நம்பிக்கையோடு வந்து ரேணுகா கிட்டே சவால் விட்டுட்ருக்காங்க. என்ன அப்படின்னா, எனக்கும் விஜய்க்குமான பாண்டிங் என்ன இருக்குது தெரியுமா, எங்களுக்குள்ளே இருக்கிற கெமிஸ்ட்ரி உனக்கு என்னென்னு தெரியுமா, எங்களோட பாண்டிங் வந்து அந்த அளவுக்கு இருக்குது, அதெல்லாம் வந்து யாராலையும் வந்து அசைக்க முடியாது அப்படி இப்படின்னு வந்து மல்லி வந்து அவர் மேலே இருக்கிற விஜய் மேலே இருக்கிற நம்பிக்கையில் வந்து நிறையவே வந்து சவாலெல்லாம் விட்டு ரேணுகா கிட்ட பேசுனாங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக இப்போ விஜய் வந்து பண்ணிகிட்ருக்கிறது மல்லியை வந்து அசிங்கப்படுத்தின மாதிரியான ஒரு செயலாக வந்து இங்கே இருக்குது. அப்படி தான் வந்து நமக்கு தெரியுது. இந்த விஜய் வந்து ரேணுகாவுக்கு சப்போர்ட்டாக பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா வந்து மல்லி வந்து எப்படியெல்லாம் பேச போகிறா, இதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து மல்லி வந்து நடத்த போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாலே வந்து நமக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மல்லி வந்து இது தற்செயலாக தான் நடந்தது, நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஆனால் வந்து கூட வந்து இந்த ராஜேஸ்வரி இருக்கிறதுனால விடவே இல்லை. இவன் வந்து பிளான் பண்ணி தான் வந்து லஸ்ஸி குடிக்க வந்து கடைக்கு கூட்டிகிட்டு போனான், இவ தான் வந்து செட் பண்ணியிருப்பான் அந்த போலீஸை அப்படின்னெல்லாம் வந்து மொத்தமாக வந்து மல்லி மேலே திருப்பி விட்டுட்டாங்க. மனோகரும் நாகும் வந்து நிறைய வந்து சொல்லிட்டாங்க, இல்லை அவங்க கடைக்கு வந்தது தற்செயல் தான், நான் தான் வந்து செட் பண்ணேன் இவளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் தான் மேலே வந்து பழியை போட்டுக்கிறாரு. இருந்துமே வந்து ராஜேஸ்வரிக்கு அதில் நம்பிக்கையவே கிடையாது. விஜயம் வந்து மனோகரை பிடிச்சி நல்லா திட்டி விடுறாரு, எங்களோட ஃபேமிலிக்குள்ளே நீங்கள் எதுக்கு உள்ளே வரீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் வந்து விஜய் வந்து வெளியே விட்டுட்டார். இந்த விஷயம் வந்து விஜய் வந்து இப்படி பண்ணது வந்து பின்னாடி வந்து ரொம்பவே வந்து விஜய் வந்து ஃபீல் பண்ண போகிறார். இப்போ வந்து நம்ம மல்லியை வந்து திட்டினது மட்டும் பிரச்சனை கிடையவே கிடையாது. இப்போ வந்து ராஜேஸ்வரியே இங்கே ஒரு இதுதான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து விரட்டுறதுக்காக இன்னொரு பெரிய ஒரு குண்டை தூக்கி வந்து தலையில் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேணுகா கழுத்தில் நீங்கள் தாலி கட்டு விஜய், அப்போ தான் வந்து தேவையில்லாதவங்கெல்லாம் யாரும் வந்து பேச மாட்டாங்க, இவளுக்கு வந்து எந்த ஒரு அடையாளமும் இல்லாததுனால தானே இவங்கெல்லாம் இப்படி பண்ணிகிட்ருக்காங்க, உன்னோட முதல் மனைவி அவளுக்கு தான் வந்து எல்லாமே உரிமை இருக்குது அப்படின்றது மல்லிக்கு அப்போ தான் புரியும். நீ வந்து ரேணுகா கழுத்தில் தாலியை கட்டு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு வந்து அப்பா வந்து மல்லிக்கு வந்து அமையிற மாதிரி வந்து இந்த ராஜேஸ்வரி குண்டை தூக்கி போட்டால், ராஜேஸ்வரியோட பிளான் புரியாமல் வந்து ரேணுகாவும் சரி விஜயும் சரி இதில் வந்து விழ போகிறாங்க. அப்படின்னா ராஜேஸ்வரியோட பிளானு ரேணுகாவை வச்சு மல்லியை துரத்துறது, பின்னாடி வந்து ரேணுகாவை துரத்துறது தான் வந்து இவங்களோட வேலை. ஆல்ரெடி இருந்த உண்மையான ரேணுகாவை கொலை பண்ணதே வந்து நம்ம ராஜேஸ்வரி தான் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அதனால் வந்து யாரை வேணாலும் நம்மளாம் இந்த ராஜேஸ்வரியை நம்பவே கூடாது. ரேணுகாவுக்கு தனக்குன்னு ஆபத்து வரும்போது தான் வந்து அவளுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் வந்து மல்லியை விரட்டுறதுலையும் விஜய் அடையிறதுலையும் அந்த சொத்தெல்லாம் அனுபவிக்கிறதுல மட்டும்தான் இருக்க போகிறான்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து இப்படி மாறி இருக்கிறது தான் வந்து நமக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது.
ஏன்னா வந்து மல்லி வந்து எவ்வளோ நம்பிக்கையாக பேசிகிட்டு இருந்தாங்க. விஜய்க்கும் எனக்கும் நல்ல கெமிஸ்ட்ரி இருக்குது, எங்களோட தாட் எல்லாமே வந்து ஒரே மாதிரி யோசனையில் தான் இருக்கும், அப்படி இப்படின்னு வந்து நிறைய வந்து சவாலெல்லாம் விட்டு பேசினாங்க. அவ்வளோ தைரியமாக பேசினாங்க. இதுக்கப்புறம் வந்து மல்லிக்கு வந்து என்ன தைரியம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. அது மட்டும் இல்லாமல் மல்லி வந்து நிஜமாவே வந்து ரொம்ப உடஞ்சி போயிருப்பாங்க. நமக்கே வந்து பார்க்குறப்போ விஜய் வந்து இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த இடத்துல மல்லிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத என்னால் நல்லாவே புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா வந்து அப்படி ஒரு நம்மளோட நமக்கு பிடிச்சவங்க வந்து நம்மளை இப்படி வந்து பேசிட்டாலே வந்து எல்லாருக்குமே வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி மல்லி வந்து ஒட்டுமொத்த வந்து நம்பிக்கையும் வந்து உடஞ்சி போயிடுச்சுங்க விஜய் மேலே வச்சுருந்தது. விஜய் அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து ரேணுகாவுக்கு தான் சப்போர்ட்டாக பண்ணாங்க. ரேணுகாவோட முகத்தை அப்போவே நீங்கள் பார்க்கணும். அந்த ஒரு திமிரு, விஜய் என் பக்கம் தான் பேசுவார், விஜயை வச்சே நான் உன்னை வீட்டை விட்டு வெளியே தள்ளுறேன் அப்படின்லாம் வந்து அவள் சவால் விட்டா. அது மாதிரி எங்கே நடந்துருமோ அப்படின்ற பயம் வந்து நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து இங்கே ரேணுகாவுக்கு தாலி கட்டுவாரா இல்லை கட்ட மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அவருக்கு இந்த முன்னாடி இருந்த வாழ்க்கை தேவைப்படுதா, இல்லை மல்லி கூட இருக்கிற வாழ்க்கை தான் தேவைப்படுதா, இல்லை ரேணுகாவுக்கு பேர் சொல்கிறதுக்கு அம்மா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரா, எந்த ஒரு ஐடியாவில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் கெஸ் பண்ணவே முடியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.